ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மோட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோட் ஏர்ட்ராப் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் லேயர் 3 வெப்சைட்டில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேயர் 3ல் வந்து ஒரு டாஸ்க் வந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து 375 பாயிண்ட் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 டாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 6 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 7வது டாஸ்க் வந்து வந்திருக்கு. நேற்று நைட்டு தான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் வந்து சொன்னார். ஓகேங்களா, இதுக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா 16 நாள் டைம் இருக்குது. இந்த 16 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வரையிருங்க பேக் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து ஸ்டார்டிங். இந்த ஸ்டார்டிங் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்கள்கிட்ட வந்து ரீபோஸ்ட் கேட்கும். ரீபோஸ்ட் வந்து பண்ணிடுங்க இதில் ட்விட்டரில். அது பண்ண உடனே கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸோடைய டிஸ்கார்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதில் ஜாயின் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்படியே கண்டினியூ கொடுங்க. அதுவும் வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் லாக் எக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எக்ஸ் தலைத்தளத்தில் அதுவும் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ப்ரீவியஸ் டாஸ்க் பண்ணனால. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ கொடுத்தோன்னே அவன் என்ன கேட்குறான், ட்ரேடு வையா லாக் எக்ஸ். ஓகேங்களா, ட்ரேடு வையா லாக் எக்ஸில் வந்து ட்ரேடு அட்லீஸ்ட் வந்து $2000 வந்து வால்யூம் கேட்குறான். ஓகேங்களா, லாக் எக்ஸில் ஓப்பன் க்ளோஸ் வித் லிவரேஜ் வெரிஃபை ஸ்டெப். ஓகேங்களா, லிவரேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு நம்ம எவ்வளோ டாலர் செலவாகணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் தெளிவாக பண்ணுறோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கனாக்கா நீங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நான் வெரிஃபை கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வெரிஃபை ஆகாது. ஓகேங்களா, என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நான் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பேஜ் அப்படியே வச்சுட்டு நான் வந்து லாக் எக்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். லாக் எக்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி எங்கிட்ட பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 51.59 USDT இருக்குது. ஓகேங்களா, அதில் என்னவா நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேனாக்கா இங்கே பாருங்கள், அந்த கிம் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, கிம் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் ETH வந்து USDT கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, USDT ETH என்ன ETH மோட் ETH நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், USDT கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக $51. ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நான் வந்து லாங்கோ ஷார்ட்டோ ஒன்று எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து ஷார்ட் அடிக்கலான்னு இருக்கிறேன். ETH வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் மேக்ஸ் கொடுத்துட்டு வந்து நான் லிவரேஜ் வந்து என்ன பண்ணுறேன் 20x கொடுத்துறேன். 20x கொடுத்தாக்கா நம்மளுக்கு பாருங்கள் $1032 வந்து நான் பை பண்ணுறேன். ஓகேங்களா, பை பண்ணிவிட்டு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, பேலன்ஸ் வந்து ETH வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. உங்கள் மோட் ETH வந்து குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட வந்து ஒரு $10 இருக்கணும். ஓகேங்களா, மேக்ஸ் கொடுத்துருங்க. மேக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இதுக்கு பாருங்கள் கேஸ் ஃபீஸே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் போகுது இந்த டைம். இது மாதிரி டைமில் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி டைமில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஏர்ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் USDT வந்து ஆஃபர் வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஷார்ட் அடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஷார்ட் அடிக்கலாமா லாங் அடிக்கலாமா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஓகே, ஷார்ட்டே அடிப்போம். ஓகே, இப்போ வந்து நான் ஷார்ட் கொடுக்குறேன். இந்த ஷார்ட் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் திரும்ப வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் வந்து அப்ரூவ் கேட்குது. அப்ரூவ் கேட்குறது எவ்வளோ கேட்குது பாருங்கள், $1.2. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நெட்வொர்க் ஃபீஸ் வந்து $1.2 நான் அதை கொடுத்துட்றேன். $1.2 வந்து கேஸ் ஃபீஸ் கேட்குது. அது நான் கொடுத்தாச்சு. எல்லாமே லைவாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரேடு. எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கு பாருங்கள். ஆர்டர் வந்து ரிக்வஸ்ட் வந்து சென்டுன்னு வந்துச்சு. இந்த வீடியோவோ தெளிவாக ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, வீடியோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் கட் பண்ணிடுறாங்க. பாருங்கள் மெட்டாமாஸ்கில் ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷனில் வந்து எதனா வந்து உட்காரதான் பார்க்கலாம். இருங்க, பொசிஷனில் வந்து உட்காரும். அப்படி உட்காரலனாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படிலாம் வந்து பேஜை கட் பண்ணிவிட்டு பாருங்கள். அது பாருங்கள் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 22 சென்ட் எனக்கு லாஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, 22 சென்ட். ஆனால் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோசரம் வரல. ஜஸ்ட் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். $1000 மேலே வந்து பாருங்கள். சைஸ் பார்த்துக்கிங்க $1032. இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணனாக்கா $1000 வை $1000 செல்லு. எனக்கு டோட்டலாக $2000 வால்யூம் வந்துடும். அந்த இது வந்து எனக்கு ஓகே ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் $6 கிட்ட லாஸில் போயிட்டுருக்கு. நான் மேக்ஸ் கொடுத்து நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் எவ்வளோ வச்சிருந்தேன், 51.59 சென்ட். ஓகேங்களா, ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் $11 கேட்குதா, இல்லை இதை வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கொடுத்து பார்க்குறேங்க. இங்கே பாருங்கள், ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து $1.2. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து ட்ரேடு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு $1.25, ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு $1.25. ஆக மொத்தம் $2.5 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்க்கு ஃபீஸாகவே போயிடும். ப்ளஸ் வந்து நான் ட்ரேட் எடுத்ததில் ஒரு $6 லாஸ் ஆயிருக்கு. எங்கிட்ட எவ்வளோ டாலர் இருந்துச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு $51.59. ஓகேங்களா, கிட்டத்தட்ட $51.5 இருந்துச்சு. நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து செக் லீடர் போர்டை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே எனக்கு வந்து அந்த லீடர் போர்டு ரேங்க் வந்து காட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த மோடில் வந்து டைம் போயிட்டுருக்கு, 3 டேஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணாக்கா என்னுடைய ரேங்க் வந்து அங்கே காட்டும். என்னுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா 2252. இந்த டாப் 50 ரேங்க்குள்ளே இருந்தாக்கா அவங்க வந்து 20 USDT வந்து கிவ்அவே தருவாங்க. ப்ளஸ் ஒரு சில்வர் NFTன்ற ஒரு NFTயும் அவங்க தருவாங்க. நான் பார்த்தோன்னா 2064 ட்ரேடிங் வாலிங் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகேங்களா, இன்றைக்கி தேதிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு தெளிவாக தான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய ஏர்ட்ராப் பேஜில் போயிட்டு நான் பார்க்கலாம். இருங்க,
ஏர்ட்ராப் பேஜில் போய் பார்த்தோன்னாக்கா இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ப்ரீவியஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2336 பாயிண்ட் நினைக்கிறேன். அது செக் பண்ணலாம் இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ட்ரேட் பண்ணதுக்கோசரம் சேர்த்து எனக்கு 2418 லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணதுக்கு ஒரு 102 பாயிண்ட். ஓகேங்களா, டோட்டலாக வந்து இவ்வளோ பாயிண்ட் இருக்குது. இப்போ எங்கிட்ட மோடில் வந்து எவ்வளோ டாலர் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம் இருங்க. ட்ரேடுக்கு போயிட்டு இங்கே USDT வந்து எங்கிட்ட 51 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 48.80 சென்ட்டு. ஆனால் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. கேண்டில் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இப்போ நான் வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கும். ஆனால் நான் வெயிட் பண்ணலை. இப்போ என்னோடய ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோன்னாக்கா நான் ஷார்ட் அடிச்சிருக்கேன். 71 சென்ட் எனக்கு லாஸ் ஆகிருக்கு. ட்ரேடு இங்கே எடுத்ததுக்கு $1, ட்ரேடு க்ளோஸ் பண்ணதுக்கு $1. ஆக மொத்தம் இங்கே $2 பிடிச்சிட்டான். ஓகேங்களா, 51ல் $2 போனாக்கா இது $1 சேர்த்திங்க $3 போனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து $48 வந்து என்னுடைய வாலெட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை அகெயின் என்ன பண்ண போகிறேன், நான் சப்ளை பண்ணிடுவேன். எங்கே சப்ளை பண்ணலான்னுக்கிறேன்னாக்கா இந்த இதில் ஐகானிக்கில் வந்து நான் இந்த டாலரை சப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து லேயரத்தில் வந்து ஓகே ஆச்சான்னு செக் பண்ணிடலாங்களா. இப்போ லேயரத்தில் பாருங்கள், ட்ரேட் பண்ணால் $2000 வால்யூம் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வெரிஃபை கொடுக்குறேன். இந்த வெரிஃபை கொடுத்த உடனே இது வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். வெரிஃபை ஆகிடுச்சு. எனக்கு வந்து பாருங்கள் பாயிண்ட் 375 பாயிண்ட் வந்து எனக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த கிளைம் பண்ணுறதுக்கு ஃபீஸ் போகுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிளைம் பண்ணுறதுக்கு 26 சென்ட் வந்து ஃபீஸ் போகுது. இங்கே பாருங்கள் 26 சென்ட்டு. இப்போ வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். 26 சென்ட் நான் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 375 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, நான் பாருங்கள் 375 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் லெவல் 23ல் இருக்கேன். ஓகேங்களா, இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோடில் எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து பெண்டிங் இல்லை. இது மாதிரி வேறு எதனா டாஸ்க் வந்தாக்கா நீங்கள் கரெக்டாக இதை பார்த்து நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் மோடில் எந்த ஒரு டாஸ்க்கும் பெண்டிங் இல்லை. இதை வந்து கட் பண்ணிடலாம் இந்த பேஜை. இப்போ வந்து கிங் பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நான் வந்து டாலரை வந்து ஸ்டேக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்கிற டாலரை இப்போ எங்கிட்ட மெட்டமாஸ்க் வாலெட்டில் எவ்வளோ டாலர் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ETH வந்து $5 இருக்குது. ஓகே, இப்போ வந்து லான்ச் ஆப் வந்து கிளிக் கொடுத்துட்டேன். லான்ச் ஆப்பை கிளிக் கொடுத்தோடனே பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா USDT இங்கே பாருங்கள். USDT நான் சப்ளை பண்ணாக்கா எனக்கு வந்து 1.18% வந்து ஏதோ பாயிண்ட் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நான் மேக்ஸ் கொடுத்துட்டு சப்ளை பண்ணால் கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக போனால் நான் சப்ளை பண்ணிடுவேன். அதிகமாக போனாக்கா விட்டுருவேன். ஓகேங்களா, இதில் மேக்ஸ் கொடுத்துருங்க. மேக்ஸ் கொடுத்துட்டு கீழே வாங்க. $49 கிட்ட ஆகுது. இப்போது அப்ரூவுக்கு எந்த ஒரு ஃபீஸும் எடுக்கலை. ஓகே, சப்ளை பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்கள். இல்லைங்க, நான் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 50% மட்டும் சப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா டாலர் வந்து மீதி வந்து நான் வந்து இதாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு $20 மட்டும் சப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 0.01 இருக்கிறது நல்லது ETH. ஸோ அதனால் வந்து USDT ஒரு $20 சப்ளை USDT கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே அகைன் வந்து மெட்டாமாஸ்கில் ஒரு ஃபீஸ் கன்ஃபர்மேஷன் கேட்குது. இதை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே ஃபீஸ் வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து சப்ளை ஆகிடும். ஓகேங்களா, இப்போ 48 இருக்குது. $49 இருக்குது. அதில் $20 கொடுத்துட்றேன். மீதி இருக்கிற டாலரை நான் ETH மாற்றிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து சப்ளை பண்ணிட்டு பாருங்கள். கீழே வந்துச்சு பாருங்கள் சப்ளை இடுன்னு. இப்போ வந்து நான் வந்து அகைன் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து கிளிக் கொடுக்குறேன். USDT. ஓகேங்களா, கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்துட்டு இந்த வித்ரா கிளிக் கொடுத்தாக்கா எனக்கு இங்கே வந்து டாலர் காட்டும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் காட்டல. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, சப்ளை இல்லை வித்ரா கிளிக் கொடுத்தாக்க அங்கே பாருங்கள் வந்து உட்காந்துச்சு. பார்த்தீங்களா, $20 வந்து உட்காந்துக்கு. இது வித்ரா கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, தற்சப்போது நான் வித்ரா பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஒரு 2-3 டேஸ் வந்து இருக்கட்டும் இங்கே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக் வந்து நான் இது வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ இருக்கிற மீதி ஃபண்டை வந்து நான் அகெயின் வந்து பாருங்கள். என்னுடைய பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா 1100 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் பண்ண போகிறேன்னாக்கா கிங் பிரிட்ஜில் வந்து கிங் எக்ஸ்சேஞ்சில் நான் அகெயின் வந்து மீதி பேலன்ஸ் இருக்கிற டாலரை நான் வந்து ஸ்வாப் பண்ணி ETH மாற்றிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து மேலே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் 28 இருக்குது. 100% கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அப்ரூவ் USDT. ஓகேங்களா, USDT வந்து அப்ரூவ் வாங்கணும். நீங்கள் ETH டாலராக மாற்றினாக்கா ஸ்வாப் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இதுக்கு வந்து கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் போகுது. இங்கே பார்த்தாக்கா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ போட்ட பிறகு குயிக்காக பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா,
பேலன்ஸ் எப்பவுமே வந்து எந்தெந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ஏர்ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க்கில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு $20 வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆகாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $15 யாரெல்லாம் ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் கேஸ் ஃபீஸு. $4.29 ஓகே. $33 எடுத்து வந்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஸ்வாப் வந்து டன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து இன்றைக்கி மட்டும் நிறைய ஸ்வாப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.